இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். பாகிஸ்தானில் நடைபெறக்கூடிய அந்த உள்நாட்டு விவகாரங்கள் தொடர்பாக விரிவாக இந்த வீடியோ நம்ம பேசுகிறோம். நம்முடன் விரிவாக பேசுவதற்காக பன்னாட்டு உறவுகள் ஆய்வாளர் முனைவர் திரு குரு அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். பாகிஸ்தானில் தொடர்ச்சியான பல விஷயங்களை பார்க்குறோம். பகல்காம் தாக்குதலை ஒட்டி பாகிஸ்தான் இந்தியா தலைப்பு செய்திகளை பல விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் நம்ம 1947 நம்ம தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் தனிநாடாக பிரிந்து சென்றதுக்கு பிறகாக பல விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக நம்ம அதில் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அன்றைய காலகட்டங்கள்லேருந்து எப்படி மாறி வந்திருக்கு, அன்றைய காலகட்டம் எப்படி இருந்துச்சு? இப்போ பாகிஸ்தானுடைய உள்நாட்டு அரசியல், பாகிஸ்தானுடைய வரலாறு இரண்டையுமே நம்ம இப்பொழுது பாகிஸ்தான் இருக்கும் நிலையை தெரிந்து கொள்வதற்காக உற்று நோக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த நேரத்திலும் இருக்கிறது. எப்போதுமே ஆமாம், பாஸ்ட்லி அது இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 47க்கு பிறகு பிரிட்டிஷ் இந்தியாவை விட்டு ஆங்கிலேயர்கள் வெளியேறிய பிறகு 2 நாடுகள் உருவாகிறது, இந்தியாவும் பாகிஸ்தானும். இதில் இரண்டு நாடுகளுடைய ஜனநாயக பாதை என்பது வேறுபட்ட ஒரு பாதையாகத்தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சுதந்திரம் பெற்ற பிறகு ஒரு 3 ஆண்டுகள்லேயே இந்தியாவால் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை இயற்ற முடிகிறது. அது பாகிஸ்தானில் நடைபெறவில்லை. ஒரு ஜனநாயக அரசியலமைப்பு சட்டம் என்பது பாகிஸ்தானில் வருவதற்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது. அதை நோக்கி நகர்றாங்க, ஆனால் முடியலை. அந்த டிரான்சிஷன் என்பது அங்கே அவ்வளோ ஸ்மூத்தாக நடக்கலை. என்ன சிக்கலாக இருந்துச்சு அந்த காலகட்டங்களில்? அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சேஞ்ச் ஆகிற ஒரு கவர்மெண்ட் பிரிட்டிஷ் கையிலிருந்து இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு மாறும் பொழுது என்ன ஆகுதுன்னா, பாகிஸ்தான் என்பது அந்த 2 நேஷன் தியரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதத்தை அடிப்படையாக கொண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் வாழ்ந்த முஸ்லீம்களுக்கான ஒரு ஹோம்லேண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு நாடாக அமைகிறது. அதிலும் 2 பகுதிகள் இருக்கிறது. கிழக்கு பாகிஸ்தானும் இருக்கிறது, மேற்கு பாகிஸ்தானும் இருக்குது, இன்றைய பங்களாதேஷ் உட்பட. இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து ஜின்னாவுடைய தலைமையில் பாகிஸ்தான் உருவானாலும் கூட, பாகிஸ்தான் உருவாகி ஒரு ஓராண்டு காலத்திலே ஜின்னா மரணம் அடைந்துடுறாரு. அதற்கு அப்புறம் பாகிஸ்தானில் ஒரு கன்சென்சஸ், ஒரு டொமஸ்டிக் கன்சென்சஸ், அவர்கள் அனைவரும் சேர்ந்து முன்னெடுத்து கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி, நம்ம ஊரில் நடந்த மாதிரி இந்தியாவில் நடந்ததை போன்ற ஒரு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ணுறதுக்கே ரொம்ப லேட் ஆகுது. அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியுடைய ஒரு தீர்வாக ஒரு அரசியலமைப்பு சட்டம் வருவதற்கும் ரொம்ப நேரமாகிறது. அதே நேரத்தில் பாகிஸ்தானில் என்ன நடக்குதுன்னா, 50களில் பனிப்போர் உச்சத்தில் இருக்கும் காலகட்டத்தில் மெல்ல மெல்ல பாகிஸ்தான் அமெரிக்காவை நோக்கியும் நகருவதை நம்ம பார்க்க முடியுது. அமெரிக்காவுடைய சோவியத் யூனியனுக்கு எதிரான பனிப்போரில் பாகிஸ்தானும் ஒரு முக்கியமான பங்கை 50-60களிலிருந்து வகிப்பதையும் நம்ம பார்க்கலாம். அமெரிக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாடு பாகிஸ்தான் எடுக்கிறது. அதையும் நம்ம அந்த காலத்துலேருந்து பார்க்கலாம். ஒரு சுமார் 1958க்கு பிறகு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் இந்த ஒரு ஜனநாயக அரசை விட இராணுவத்தினுடைய கை ஓங்குவதையும் நம்ம பார்க்கலாம். அதுதான் தொடக்கம். இதற்கு முன்னாடியே ஒரு முக்கியமான விஷயத்தை என்ன நம்ம பார்க்கணும்னா, இராணுவம் என்பது 47-48 இந்தியாவோட காஷ்மீரில் நடந்த போரின் காலகட்டத்திலிருந்து இராணுவத்தினுடைய பங்கு என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. ஜனநாயக ஆட்சி வருவதற்கு சைட் பை சைடு பேரலாகவே பார்த்தீங்கன்னா, இராணுவத்தினுடைய கையும் அவர்களுடைய உள்நாட்டு அரசியலில் ஓங்கி இருப்பதை நம்ம அப்போ இருந்தே பார்க்கலாம். இப்போ குறிப்பிட்டு நீங்கள் சொல்கிறது ஜனநாயகத்தை நோக்கி நகர்ந்தாலும் கூட இராணுவம் அதை பின்னாடி இழுத்துட்டு போயிடுதா? இராணுவத்தினுடைய ரோலும் தொடக்கத்திலிருந்தே ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பாகிஸ்தானில் இருக்கா? இராணுவத்துடைய ரோல் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோம்னா, ஒரு கேர்டேக்கர், ஒரு ஜனநாயக ஆட்சி வரும் வரை நான் ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட்டாக பாகிஸ்தானுடைய உள்நாட்டு அரசியலை மேற்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் ஆரம்பித்தது. ப்ராக்ரெசிவ்லி காலகட்டத்தில் நாளடைவில் பார்த்திங்கன்னா, அவர்களுடைய ரோல் என்பது உள்நாட்டு அரசியலில் மிக முக்கியமானதாகவும் மிக பெரியதாகவும் மாறுகிறது. ஒரு இராணுவத்தை நோக்கி நகரும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி கேர்டேக்கராக இருப்போம்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது அப்படியே மாறுது. அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்பது பாகிஸ்தானுக்குள்ளே இன்னும் வலுப்பெறுகிறது. இராணுவ ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா 58-60களில் தொடங்கி ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு இராணுவ ஆட்சி தொடர்கிறது அங்கே பாகிஸ்தானுக்குள்ளே. 71 இந்தியா கூட வந்த போருக்கு முன்னாடி தான் ஒரு தேர்தல் நடக்கிறது. அந்த தேர்தல் தான் 71 போர்
அந்த போரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாகிஸ்தானின் உள்நாட்டு பிரச்சனைகளுக்கும் ஒரு காரணியாக மாறுகிறது. அந்த போர் ஏன் அந்த போரெல்லாம் அந்த தேர்தல் ஏன் முக்கியம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய வரலாற்றிலேயே கிழக்கு பாகிஸ்தானிலிருந்து ஒரு மெஜாரிட்டி ஒரு ஒரு முன்னிலை வரக்கூடிய ஒரு நிலை வந்து அந்த 70 வந்த தேர்தலில் தான் முதல் நடக்குது. அந்த 70 வந்த தேர்தல் வந்து இராணுவ ஆட்சியை கடந்து வந்த ஒரு முக்கியமான முதல் தேர்தலாகவும் நம்ம பார்க்க வேண்டியது. ஜனநாயகத்தை நோக்கி நகர்ந்த ஒரு காலகட்டத்தில். அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் அந்த கிழக்கு பாகிஸ்தானுடைய பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் காலகாலமாக அது இருந்து கொண்டிருந்தாலுமே 70களில் அதுவும் வலுப்பெறுகிறது. இந்தியாவில் ஏற்பட்டதை போல ஒரு இனக்குழுக்களுக்கு மத்தியில் ஒரு கன்சென்சஸ் என்பது பாகிஸ்தானில் அவ்வளவு எளிதாக ஏற்படவில்லை. அங்கே பஷ்தூன் என சொல்லக்கூடிய ஒரு மக்கள், பலோச் என்று சொல்லக்கூடிய மக்கள், சிந்திஸ், அதை போலவே அப்பொழுது இருந்த கிழக்கு பாகிஸ்தானில் இருந்த பெங்காலிஸ், இவர்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒரு ஜனநாயக நாட்டை உருவாக்குவது என்பது ஒரு சவாலாக இருந்தது. சில காலகட்டங்களில் அந்த ஜனநாயக பாதை அமையாத ஒரு காரணத்தினால இராணுவத்தை வந்து ஆதரிப்பது என்பதும் ஒரு நார்மல்சியை நோக்கி போக ஆரம்பித்து விடுகிறது. அதுவும் ஒரு முக்கியமான காரணமாக நம்ம பார்க்க முடியாது 71 போர் வரை. அந்த ஜனநாயகம் தாண்டி இராணுவ ஆட்சின்ட்டு வரும்போது யார் அந்த இராணுவ ஆட்சி விஷயங்களை வந்து ஒரு முன்னிலையை வகிக்கிறாங்க? அந்த காலகட்டங்களில் எந்த தளபதிகள் வந்து அந்த காலகட்டங்களில் முன்னிலையை வகிக்கிறாங்க? அவங்க ரோல் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது? ஜனநாயகத்திலிருந்து எப்படி மாறுது? இப்போ அயூப் கான், யாயா கான் அப்படின்னு 2 ஜெனரல்ஸ் இருக்காங்க பாகிஸ்தான் ஆர்மியில். அவர்களுடைய தலைமையில் தான் இந்த முதல் கட்ட இராணுவ ஆட்சி நடப்பதை நம்ம பார்க்கலாம். 60களில் 70களில் ஒரு சில பகுதிகள். 70ல் இந்த தேர்தல் நடந்ததுக்கப்புறம் ஜுல்ஃபிகார் அலி புட்டோ, பெனசீர் புட்டோவுடைய தந்தையார், அவர் வந்து முதல்ல பிரதமராக வருகிறார் பாகிஸ்தானில். அந்த காலகட்டத்தில் தான் 71 போர் நடக்கிறது. கிழக்கு பாகிஸ்தான் தனியாக பிரிந்து வங்காளதேசமாக இன்றைய பங்களாதேஷாக மாறுகிறது. இந்த போர் வந்து ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் பார்த்தோம்னா அவர்களுடைய அந்த ஜனநாயக பாதையில் குறுக்கிடும் ஒரு விஷயமாகவும் நகர்கிறது. ஒரு ஜனநாயக அரசு வந்தாலும் பாகிஸ்தானுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த உள்நாட்டு பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு அரசாக இது இல்லை அப்படின்னு திருப்பி ஆர்மி வந்து அந்த இடத்துல ஒரு வாதத்தை முன்வைப்பதற்கு இது ஒரு வாய்ப்பு கொடுக்கும் விதமாகவும் அமைந்து விடுகிறது 71க்கு பிறகு. இன்ஃபேக்ட் வந்து ஜுல்ஃபிகார் அலி பூட்டோ வந்து எப்படி பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார், அவருக்கு பின்னாடி ஜியா உல் ஹக் அப்படிங்கிற ஒரு இராணுவ தளபதி எப்படி வந்து பாகிஸ்தானை ஒரு இராணுவமயமாக்கல் நோக்கி கொண்டு போகிறாரு, அதே போலவே மதத்தை வந்து எப்படி நாட்டினுடைய அரசு இயந்திரங்களினுடைய ஒரு பகுதியாகவும் அவர் மாற்றுகிறார் அப்படிங்கிறது வந்து இன்றைய பாகிஸ்தான் எப்படி இருக்குதுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வாக நம்ம பார்க்கணும். இப்போ மதத்தை நோக்கி நகர்ந்துகிறது இந்த காலகட்டம் தான் 70க்கு பின்னாடி. ஓகே, இஸ்லாமிய நாடு அப்படிங்கிறது அப்போ தான் நகருது. 47ல் வந்து இஸ்லாமியர்களுக்கான நாடு அப்படின்னு பிரிஞ்சாலும் கூட அது வந்து பெரும்பான்மை வாதம் அப்படிங்கிறது அப்போ தான் வருது, அப்போ தான் ஆரம்பிக்குது. 70க்கு பின்னாடி தான் மாறுகிறது. ஏன்னா 70க்கு பின்னாடி தான் இந்தியா வந்து என்றுமே தங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் த்ரெட்டாக தான் இருப்பார்கள். நம்மளுடைய நாட்டை 2 கூறுகளாக பிரிப்பதற்கோ இல்லை வேற ஏதோ ஒரு முன்னெடுப்பு எடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே மிகவும் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது ஆர்மி திருப்பி தன்னுடைய நிலையை வந்து வலுப்படுத்தி கொள்வதற்கும் ரொம்ப உதவிகரமாகவும் மாறிடுது. அது பங்களாதேஷ் பிரிப்புக்கு பிறகுதான் இந்த தாட்டு வருதா? அதற்கு பின்பு தான் இது வந்து ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்க முடியுது. அதற்கு வந்து முழுக்க இந்தியாவுடைய தலையீடு தான் காரணம் என்றும் நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவர்களால் அந்த இனக்குழுக்குழுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அவர்களால் சரி செய்ய முடிவது என்பது நடக்காத ஒரு காரியமாக இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் ஆர்மியுடைய பங்கு ரொம்ப மோசமாக இருக்கிறது. இந்த இனக்குழுக்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய உறவுகளை இன்னும் வந்து மோசமாக்கியதற்கும் ஆர்மியுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா 71 போருக்கு முன்னாடி ஆர்மி வந்து கிழக்கு பாகிஸ்தானில் அரங்கேற்றிய மிகப்பெரிய அளவிலான வன்முறையும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு தெளிவான பெரும்பான்மையை அடைந்தாலும் கூட கிழக்கு பாகிஸ்தானிலிருந்து ஒரு ஆட்சியை அமைப்பதற்கான ஒரு இடத்தை நோக்கி நகர்வதற்கு மேற்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாபியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஆர்மி வந்து அலோவ் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம அந்த சுச்சுவேஷனை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ உள்நாட்டு பிரச்சனை ஒரு பக்கம், எக்ஸ்டர்னல் த்ரெட்டாக இந்தியா 71 போருக்கு பிறகு உருவெடுத்ததனுடைய காரணி இது எல்லாமே சேர்ந்து
ஆர்மியுடைய ஹோல்டை வந்து இன்னும் பாகிஸ்தானில் அதிகப்படுத்துறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ இருந்து அந்த ஆர்மியோட ஹோல்டு வந்து மக்களும் வந்து விரும்புனாங்களா? விரும்புனாங்கன்னு சொல்கிறத விட அதற்கான தேவை அதிகமாக இருந்ததுன்னு நினச்சாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஜனநாயக அரசுனால நமக்கு என்ன பலன் இதுவரை ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர்த்துக்கு வர ஆரம்பிக்கும். 47லேருந்து 70 காலகட்டம் வரைக்கும் ஜனநாயக அரசனுடைய விஷயங்கள் என்னவா மக்களுக்கு இருந்துச்சுங்கிற கேள்வி இருந்துகிட்டே இருந்திருக்கு. அது முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இனக்குழுக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சுமூகமான தீர்வை எட்டக்கூடிய வல்லமை வந்து ஜனநாயக ஆட்சிகளுக்கு இருந்ததா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதே நேரத்தில் ஜனநாயகத்தை நோக்கி நம்மளால் செல்ல முடியுமா இல்லையான்னு பாகிஸ்தானுக்குள்ளே நடக்கக்கூடிய பல சிக்கல்கள், இதற்கு நடுவே வந்து இந்தியாவுடன் ஏற்படக்கூடிய போர்கள், அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை தன்னுடைய ஒரு அலையன்ஸ், ஒரு ஆலையாக ஏற்றுக்கொண்ட ஒரு இது எல்லாமே வந்து ஒரு வகையான ஒரு காரணியாகத்தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இதில் குறிப்பாக அந்த இராணுவ ஆட்சி, ஜியாவுல்லாக்கு தலைமையில் நடந்த இராணுவ ஆட்சியில் பார்க்க வேண்டியது என்னென்னா, அதில் தான் மதம் வந்து பெருமளவில் கல்வியாக இருக்கட்டும், அரசு இயந்திரங்களாக இருக்கட்டும், அரசுடைய பரப்புரையாக இருக்கட்டும், இதில் வந்து மதத்தை முன்னிலைப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்க முடியுது. அதே போலவே இதற்கு ஜியாவுல்லாவுக்கு மற்றும் அவர் தலைமையில் நடந்த இராணுவ அரசுக்கு அமெரிக்காவிடமிருந்து கிடைத்த ஒரு ஆதரவும் இதற்கு ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது. ஏன்னா சோவியத் யூனியன் வந்து அந்த காலகட்டத்தில் 79 ஆப்கானிஸ்தானை வந்து அட்டாக் பண்ணும் பொழுது ஆப்கானிஸ்தானில் வந்து சோவியட்டுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வரக்கூடாது என்பதற்காக அமெரிக்கா பாகிஸ்தானில் எந்த விதமான ஆட்சியையும் எந்த விதமான சக்திகளையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலை வந்து 80களில் உருவாவதை நம்ம பார்க்க முடியுது. அதில் தான் முஜாஹிதீன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு மத போராளிகள் வந்து ஆப்கானிஸ்தானில் சோவியத் யூனியனுக்கு அகைன்ஸ்டாக முதலில் கட்டவிழ்த்து விடப்படுகிறார்கள். அவர்கள் தான் பிற்காலத்தில் 80களுடைய கடைசியில் காஷ்மீரை நோக்கியும் வருவதையும் நம்ம பார்க்க முடியுது. இப்போ ஜனநாயக அரசுகள் வந்து மத பெரும்பான்மை வந்து பெருசாக ஆதரிக்கலையா? கடந்த காலங்களில் ஜனநாயக அரசுகளாக வந்த நபர்கள் வந்து அதை வந்து ஊக்குவிக்கும்னு நினைக்கல, இராணுவம் தான் வந்து நினைக்குது. இராணுவத்திடம் வந்து அதை ஊக்குவிப்பதனால் தங்களுடைய பாலிசி எய்ம்ஸ், அவர்களுடைய கோல்ஸ், அதற்கு வந்து ஒரு முக்கியமான பலன் கிடைக்குது அப்படின்னு என்பதை வந்து இராணுவம் வந்து பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவர்கள் வந்து என்று ஆப்கானிஸ்தானில் வந்து ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் அப்படின்னு ஒரு டேர்மை சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிக் டெப்த் வந்து நமக்கு எப்போ ஆப்கானிஸ்தானில் கிடைக்குதுன்னு அவர்கள் 80களில் நம்புகிறார்களோ அப்பிருந்தே வந்து மதத்தால் உருவாகக்கூடிய பயங்கரவாதம் வந்து தங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பலன் அளிக்கும் அப்படிங்கிறத வந்து இராணுவம் நம்புகிறது. அதை வந்து ஜனநாயக அரசுகள் நம்புகிறதோ இல்லையோ, இராணுவம் அதை ரொம்ப ஆழமாக நம்பியது என்பதை நம்ம பார்க்க முடியும். ஓகே, இப்போ இந்த பயங்கரவாதத்தை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உள்நாட்டு குழுக்களுக்கிடையே வந்து ஊக்குவிக்கக்கூடிய வேலையை இராணுவம் பண்ணுதா அந்த காலகட்டங்களில்? அதை வந்து இராணுவம் எக்ஸ்பிளிசிட்டாக பண்ணுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனுடைய ஒரு சைடு எஃபெக்ட் அல்லது ஒரு பக்க விளைவாக தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. பாகிஸ்தானுக்குள்ளே இன்னும் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் என்னென்னா, இந்த டினாமினேஷனல் ஃபைட்ஸ், சுன்னி முஸ்லீம்களுக்கும் ஷியா முஸ்லீம்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய சிக்கல்கள். அதே போலவே அங்கே அஹமதியா முஸ்லிம்ஸ் அப்படின்னு ஒரு சிறுபான்மை குழு இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாத்தையுமே வந்து மத பெரும்பான்மை குழுக்கள் வந்து எதிர்த்ததையும் அவர்களை ஒரு வகையில் வன்முறைக்குள் ஆக்கி வஞ்சித்ததையும் நம்ம பாகிஸ்தானுடைய வரலாற்றில் பார்க்க முடிகிறது. இதனுடைய வெளிப்பாடு, இந்த மதம் வந்து இராணுவ ஆட்சியின் கீழ் அதிகமானதான வந்த வெளிப்பாடு என்பது ஜனநாயக அரசுகளும் வந்து கடந்து போக முடியாத ஒரு கட்டாயப்பான சிக்கு சூழலாக 90களிலிருந்து உருவாகிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ அதில் வந்து இந்த பயங்கரவாதம் சார்ந்த விஷயங்களை வந்து உலக நாடுகளும் வந்து கூர்ந்து கவனிச்சே இருந்திருக்கா ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும்? பயங்கரவாதம் சார்ந்து நம்ம பாகிஸ்தானை நம்ம பார்த்தோம்னா 9/11 என்று சொல்லக்கூடிய செப்டம்பர் 11 நடந்த தாக்குதல்கள் வரை பயங்கரவாதம் என்பதை வந்து உலகம் எந்த அளவுக்கு ஒரு பொருட்டாக எடுத்தது, அல்லது அதை நோக்கி ஒரு சர்வதேச ரீதியாக என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்கணும் அப்படிங்கிறத குறித்தான விவாதங்கள் என்பது மிகவுமே குறைந்த அளவில் தான் இருந்தது. ஏன்னா நீங்கள் பனிப்போருடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாலுமே அமெரிக்காவாகவும் இருக்கலாம், சோவியட்டாகவும் இருக்கலாம், இரு நாட்டுகளுக்கு எதிரான போர்க்குழுக்களுக்கு வந்து ஆயுத பயிற்சியும் ஆயுத ஆதரவும் வந்து கொடுத்துட்டே தான் இருந்திருக்காங்க தொடர்ந்து. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் பயங்கரவாதம் என்ற சொல்லையே வந்து இவர்கள் பெருமளவில் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. 90களுக்கு பின்னாடி சோவியத் யூனியன் உடைந்ததுக்கு அப்புறம்தான் அமெரிக்கா வந்து பயங்கரவாதம் என்பது
தன்னை குறிவைத்து நடக்கிறது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திற்கு அமெரிக்கா மாறுகிறது. அதற்கு அப்புறம்தான் சர்வதேச சமூகமும் வந்து அதை நோக்கி செல்வதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இதில் பாகிஸ்தானுடைய பங்கு என்பது வந்து இந்த 80களில் தொடங்கிய இந்த பயங்கரவாத குழுக்கள் என்று நம்ம அந்த காலகட்டத்தில் அதை நம்ம யாருமே குறிப்பிடவில்லை. முஜாஹிதீன் என்பதற்கான பொருளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான விடுதலை வீரர்கள் அப்படின்னு தான் உருதுல சொல்லுவாங்க. அந்த முஜாஹிதீன் என்பவர்களைத்தான் ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்புகிறாங்க. அந்த முஜாஹிதீன் தான் நாளடைவில் தாலிபானாகவும் மாறுகிறார்கள். தாலிபான் ஆப்கானிஸ்தானில் ஆட்சி அமைத்ததற்கு பின்பு தான் மத ரீதியாக சில குழுக்கள் எப்படி இயங்குகிறங்கிற பற்றின புரிதல் அதிகமாகுது. அதே போலவே அவர்கள் அந்த மத ரீதியாக இயங்கக்கூடிய குழுக்கள் ஆதரிக்கக்கூடிய சில ஆயுத ஏந்திய குழுக்கள், மதத்தை முன்னணியாக வைத்து ஏந்திய குழுக்கள் எப்படி பயங்கரவாதத்தையும் ஒரு டூலாக எடுத்து செயல்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் 90களில் தான் நம்ம அதிகமாக பார்க்க முடியுது. இது வந்து 9/11 செப்டம்பர் 11 அட்டாக்ஸுக்கு அப்புறம் தான் சர்வதேச நாடுகளினுடைய கவனத்திற்கு முக்கியமாக வருகிறது. இப்போ இந்த முஜாஹிதீன்னு சொல்லப்படக்கூடிய இல்லை பயங்கரவாதிகள் சார்ந்த விஷயங்கள் பாகிஸ்தான் இராணுவம் தான் வந்து ஊக்குவிக்குதா ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும்? இராணுவத்தினுடைய பங்கு தான் மிக அதிகமாக இருக்கிறது அவர்களை ஊக்குவிப்பதில். அவர்களுடைய வார் எய்ம்ஸ், கோல்ஸ், போர் எய்ம்ஸை வந்து அடைவதற்கான ஒரு கருவியாக இந்த குழுக்களை ஆர்மி தான் பார்க்கிறது அப்படிங்கிற கண்ணோட்டம் தான் முதலிலிருந்து இன்று வரை ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது. ஏன்னா ஜனநாயக அரசுகள் 90களிலிருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மீண்டும் ஜனநாயகம் ஒரு விதத்தில் மலர்கிறது பாகிஸ்தானில். நவாஸ் ஷெரீஃப் பிரதமராக இருக்கிறார். ஜுல்ஃபிகர் அலி புட்டோனுடைய மகள் இவங்க பெனசீர் புட்டோவும் பிரதமராக இருக்கிறார். இன்ஃபேக்ட் பெனசீர் புட்டோ வந்து அவர்களே பயங்கரவாதத்தினுடைய ஒரு விக்டிமாக கூட ஆகி கொல்லப்படுகிறார்கள். இது எல்லாம் நடந்தாலும் கூட ஜனநாயக அரசுகளுக்கு பாகிஸ்தானுடைய வெளியுறவு கொள்கையின் மீது இருக்கக்கூடிய பிடிப்பு என்பது குறைந்து கொண்டே வருவதை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா 90களின் கடைசியில் 2000 ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா பர்வேஸ் முஷரஃப் தலைமையில் மீண்டும் ஒரு இராணுவ ஆட்சி வருகிறது. இந்த இராணுவ ஆட்சி தலைமையில் தான் அமெரிக்காவுடைய வார் ஆன் டெரர், அந்த பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்று சொல்லக்கூடிய ஒரு போரில் பாகிஸ்தான் மிக முக்கியமான ஒரு அங்கத்தையும் வகிக்கிறது. அதுவுமே வந்து ஒரு வகையான ஒரு கான்ட்ரடிக்டரியான ஒரு இடத்துல இருந்து தான் பாகிஸ்தான் ஆப்ரேட் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. அன்றைய அமெரிக்காவுடைய வெளியுறவு துறை அமைச்சர் ஹில்லரி கிளின்டன் கூட இதை சொல்லியிருப்பாங்க. தீவிரவாதிகளில் நல்ல தீவிரவாதிகள் கெட்ட தீவிரவாதிகள் என்று யாரும் இல்லை. பாகிஸ்தான் வந்து ஒரு குழுக்களை ஆதரிக்கிறது, ஒரு குழுக்களை எதிர்க்கிறது. எது வந்து அவர்களை வந்து எந்த காலகட்டத்தில் திருப்பி வந்து அட்டாக் பண்ணும் என்பதை வந்து நீங்கள் வந்து இப்படி ஒரு ஆர்டிஃபிஷியலாக டிவைட் பண்ண முடியாது. தீவிரவாதம் என்பதை முழுமையாகத்தான் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க அந்த கட்டத்தில் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து ஆப்கானிஸ்தானுக்கு வந்து பயிற்சிக்காக வந்து பாகிஸ்தான் இராணுவமே அனுப்ப ஆரம்பிச்சிடுறாங்களா இந்த காலகட்டங்களில்? ஆப்கானிஸ்தானில் வந்து பாகிஸ்தான் ஆதரவு கொண்ட ஒரு அரசு தான் இருக்கணும் என்பது தான் பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்கிறது. இந்தியாவினுடைய வந்து பகை இருந்து கொண்டே இருக்கிறது பல காலகட்டங்களாக இருந்தாலும் கூட. ஆப்கானிஸ்தானில் வந்து அவர்களுடைய ஆதரவு கொண்ட தாலிபான் அரசு அமைவதை அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் 2001 அப்புறம் தாலிபான் வந்து அமெரிக்காவுடைய தாக்குதலினால் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை இழக்கிறது. அது மீண்டும் வந்து 2021 தான் ஆட்சிக்கு வருது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் வருது. ஆனால் 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி வரும் பொழுது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு என்பது முற்றிலுமாக மாறிவிடுகிறது. இதை போலவே வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு பாகிஸ்தானுடைய இன்னொரு அண்டை நாடான ஈரானும் வந்து ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. ஈவன் தோ ஈரான் வந்து ஒரு ஷியா முஸ்லீம் நாடாக இருந்தாலும் பாகிஸ்தான் வந்து வரலாற்று ரீதியாகவே பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா, ஈரான் இந்த 2 முக்கிய இஸ்லாமிய நாடுகள், ஒன்று ஷியா முஸ்லிம்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு நாடு, இன்னொன்று சுன்னி முஸ்லிம்ஸ் மெக்கா மதீனா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரபு நாடு. இவர்கள் இருவருக்கும் இடையே வந்து ஒரு பேலன்ஸ்டு ரிலேஷன்ஷிப்பை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம ரொம்ப காலமாக பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த ஒரு உறவில் பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் குறிப்பாக இருந்த ஒரு உறவில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்பது வந்து பலோச்சிஸ்தான் என்று சொல்லக்கூடிய பலோச் மக்கள் பெரும்பகுதியாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில் முன்பிருந்தே இருக்கிறது. அதுவும் 47 வந்து அந்த இனக்குழு பிரச்சனையால் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, தனிநாடு கோரிய ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் பலோச் மக்கள். அந்த கோரிக்கை என்பது நாளடைவில் ஒரு ஆயுதமேந்திய போராட்டமாகவும் மாறுகிறது. சீனாவோட
பாகிஸ்தானுடைய பொருளாதார உறவு வலுப்படுறதுக்கு பின்னாடி அங்கே ஏற்படக்கூடிய முதலீடுகள் இது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆயுத போராட்டத்தை மீண்டும் வந்து கிளர்ச்சி அடைந்து வரக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது. சீனாவுடனான பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் 1947 தொடங்கிடுதா? பொருளாதார சார்பாக வந்து சீனா கூட 47 பெரிய ஒரு உறவை நம்ம பார்க்க முடியாது. பாதுகாப்பு ரீதியாக இருந்தது. ஏன்னா இருவரும் வந்து இந்தியா என்ற ஒரு பெரும் நாட்டை வந்து தன்னுடைய அட்வர்சரியாக ஒரு எதிரியாக நினைத்து கொண்டிருந்த இடம் இருந்ததால் பாதுகாப்பு ரீதியான நிறையா கோஆப்ரேஷன் இருந்தது. ஆனால் பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா 90கள் அதுவும் குறிப்பாக 2000க்கு மேலே தான் வருகிறது. ஏன்னா சீனா வந்து ஒரு பொருளாதார வல்லரசாக உருவெடுப்பது என்பது 2002 WTO உலக வர்த்தக நிறுவனத்தில் வந்து ஒரு மெம்பராக மாறினதுக்கு அப்புறம் தான் சீனா வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக உருவெடுக்கிறது. அதற்கு அப்புறம் உருவானது தான் இந்த சிபெக் என்று சொல்லக்கூடிய சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர். அதில் ஒரு முக்கியமான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பலோச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய குவடார் என்ற ஒரு துறைமுகம். அங்கே உருவாக்கக்கூடிய ஒரு துறைமுகத்திலிருந்து தான் எரிசக்தி உட்பட மற்ற பொருளாதார ரீதியான கமாடிட்டிஸ் இது எல்லாத்தையுமே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழியாக சீனாவிற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வழித்தடத்தை உருவாக்க சீனா முற்படுகிறார்கள். அதற்கு பாகிஸ்தான் இராணுவம் வந்து எந்த விதமான முன்னெடுப்பை பலோச்சிஸ்தானில் எடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து அங்கே ஒரு எதிர்வினையும் ஏற்படுகிறது. இப்போ இந்த எதிர்வினை ஏன் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா பலோச் மக்கள் என்பவர்கள் பாகிஸ்தானினுடைய மேற்கு பகுதியில் மட்டும் இருக்கக்கூடிய மக்கள் கிடையாது. காலனியத்தினால் உருவாக்கின எல்லைகளில் இருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான உண்மை அங்கேயும் நடக்கிறது. ஒரு இனக்குழு இருக்கக்கூடிய இடத்திற்கு நடுவிலே வந்து ஒரு பார்டர் உருவாக்கப்படுகிறது. ஈரானிலும் பலோச் மக்கள் வசிக்கிறார்கள், ஆப்கானிஸ்தானில் பஷ்டூன் மக்கள் இருக்கிறார்கள், பாகிஸ்தானிலும் இருக்கிறார்கள், அதே போல பாகிஸ்தானில் காஷ்மீரி மக்கள் இருக்கிறார்கள், இந்தியாவிலும் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு காலனியத்தால் வரக்கூடிய ஒரு பின்புலத்தில் பார்த்தோம்னா பலோச் மக்கள் ஈரான்லையும் இருக்கிறார்கள், பாகிஸ்தான்லேயும் இருக்காங்க. இந்த ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பாகிஸ்தானில் ஏற்படக்கூடிய இந்த உள்நாட்டு சிக்கல் இருக்குது. ஈரானிலிருந்து வரக்கூடிய ஒரு உதவியும் என்பது முக்கியமாக இருக்கிறது. அதை போலவே ஈரான் அரசினோடு அங்கே இருக்கக்கூடிய பலோச் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இங்கிருந்து பலோச் இன ஆயுத குழுக்கள் வந்து அவர்களை உதவி செய்வதும் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க முடியுது. இது வந்து நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போயிட்டு இருந்த ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். கடந்த ஆண்டு ஈரான் வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த ஒரு பிரச்சனை பேக்ரவுண்டில் ரொம்ப காலமாக இருந்தாலும் கூட ஈரானும் வந்து ஒரு ஏவுகணை தாக்குதல் ஒன்று பாகிஸ்தான் மேலே நடத்துகிறாங்க சரியாக ஒரு ஆண்டுக்கு முன்னாடி. இது வந்து பாகிஸ்தானுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட எப்படி ஒரு டென்ஷன் உருவாச்சோ அதே போலவே ஈரான் கூட உருவாகிறது. என்ன காரணமாக அந்த தாக்குதல் நடக்குது? ஈரான் என்ன காரணத்தை வந்து இந்த இடத்துல முன்வைக்கிறார்கள் என்றால் பாகிஸ்தானுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பலோச் இனக்குழுக்கள் வந்து தங்கள் நாட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய பலோச் மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய போராளி குழுக்களுக்கு ஆதரவு தெரிவித்ததனால அந்த ஆதரவு தெரிவித்த காரணத்தை வந்து பாகிஸ்தான் அரசிடம் தெரிவித்தும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால இந்த ஏவுகணை தாக்குதலை நாங்கள் நடத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் ஈரான் இதை நடத்துகிறாங்க. ஆனால் பாகிஸ்தான் இதை வந்து தன்னுடைய இறையாண்மை மேலே நடந்த ஒரு தாக்குதலாக தான் பார்க்குறாங்க. மீண்டும் கொஞ்சம் பின்னாடி நோக்கி போனோம் அப்படின்னா பயங்கரவாத தாக்குதல் பாகிஸ்தானுக்குள்ள அந்த இனக்குழுக்கள் பிரச்சனை இருந்தாலும் கூட பாகிஸ்தானை தாண்டி எங்கே வந்து ஃபஸ்ட்டாக பாகிஸ்தானிலிருந்து இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத குழுக்கள் வந்து நடத்துகிறாங்க. அப்படி வரையறுத்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த முஜாஹிதீன் என்று சொல்லக்கூடிய ஒரு குழுக்கள் உருவானது தான் இதற்கு ஒரு அடித்தளம் என்று நம்ம சொல்லலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா மற்றும் சவுதி இவர்கள் இருவருடைய நிதி மற்றும் ஆயுத ஆதரவு என்பது 70-80களில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்பொழுது வந்து போராளி குழுக்களாக இருந்த குழுக்கள் தான் பிற்காலத்தில் பயங்கரவாத குழுக்களாக மாறுவதை நம்ம பார்க்க முடியுது. இந்த பயங்கரவாத குழுக்கள் என்பது பாகிஸ்தானுக்கு வெளியே மட்டும் தாக்குதல்களை நடத்தாமல் பாகிஸ்தானுக்கு உள்ளேயும் ஒரு முக்கியமான சக்தியாக உருவெடுப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இன்ஃபேக்ட் பெனசிர் புட்டோ அவர்கள் மரணமும் அதனுடைய ஒரு விளைவாகத்தான் நடப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே போலவே பாகிஸ்தானுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிறுபான்மை குழுக்கள் அவர்களும் வந்து இந்த பயங்கரவாத குழுக்களினுடைய ஒரு தாக்குதலுக்கான ஒரு இடத்தை நோக்கி நகர்கிறார்கள். உள்நாட்டு பிரச்சனை உள்நாட்டு தாக்குதல் அப்படிங்கிறது எல்லாமே கடந்து வெளிநாடுகள் மீதான தாக்குதல் தான் வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக மாறுது. அதுவும் 2001 அந்த அட்டாக் அப்புறம் தான் வந்து பாகிஸ்தான் மீது உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லி வராங்களா? அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்களா?
முன்பு நான் சொன்னதை போலவே 2001 அப்புறம் வந்து பாகிஸ்தானோடு ஏற்படக்கூடிய ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் என்னென்னா, அவர்கள் வந்து சில குழுக்களை ஆதரிக்கிறார்கள், சில குழுக்களை அதாவது ஆதரிப்பதன் மூலமாக பிற நாடுகளுக்கு எதிராக ஏவி விடுவதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. அதே நேரத்தில் இப்படி குழுக்களை ஆதரித்ததால் வந்து பாகிஸ்தானே வந்து ஒரு விக்டிமாகவும் இருக்கிறது. அவர்கள் உள்நாட்டுக்குள்ளேயே குண்டு வெடிப்புகள் இல்லை வேறு வகையான வன்முறை சம்பவங்கள் இந்த பயங்கரவாத குழுக்கள்னால ஏற்படுறத பெருமளவில் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இதனால் பாகிஸ்தான் என்ன லாபத்தை அடைந்தது, இதனால் என்ன பலன் அடைந்தது, இந்த ஒரு பயங்கரவாத குழுக்களை ஆதரிப்பதன் மூலமாக உள்நாட்டு ரீதியாகவும் சரி வெளிநாட்டு உறவுகள் ரீதியாகவும் சரி பாகிஸ்தானிற்கு என்ன கிடைத்திருக்கிறது என்பது வந்து ஒரு 2010 ஒசாமா பின் லாடனை முதல் முறையாக அமெரிக்கா பாகிஸ்தான் ஆர்மியுடைய ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ளேயே கண்டுபிடித்ததுக்கு பிறகு தான் பாகிஸ்தானில் இதை பற்றின ஒரு மிக முக்கியமான விவாதம் என்பது ஆரம்பிக்க தொடங்குகிறது. தொடங்கினாலுமே வந்து இவர்களால் வந்து அந்த ஒரு குழுக்களினுடைய ஆதிக்கம் என்பதை வந்து முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வர முடியவே மாட்டேங்கிறது. ஏன்னா பாகிஸ்தானில், அதுவும் குறிப்பாக பாகிஸ்தானுடைய வடமேற்கு பகுதிகளில், ஆப்கானிஸ்தானை ஒட்டிய பகுதிகளில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இடத்துல வந்து அரசினுடைய ஆட்சி என்பதே ரொம்ப குறைந்த அளவு தான் இருக்கிறது. இன்னுமுமே ஒரு இனக்குழுக்களினுடைய ஆதிக்கமும் அவர்களுடைய அந்த முன்னெடுப்புகளுமே வந்து அரசினுடைய முன்னெடுப்பை விட அதிகமாக இருப்பதால் பாகிஸ்தான் இராணுவமே அங்கு சில கவுண்டர் டெரர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கை ஈடுபடுறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இதை செய்யக்கூடிய பாகிஸ்தான், ஒரு இடத்தில் செய்யக்கூடிய பாகிஸ்தான் இன்னொரு இடத்துல வந்து இந்தியாவுக்கு எதிரான காஷ்மீர் பிரச்சனை தொடர்பான குழுக்களை வந்து தொடர்ந்து ஆதரித்து வர்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அவர்களுக்கு ஒரு இரட்டை நிலைப்பாடு இருக்கிறது. இந்த இரட்டை நிலைப்பாடை கடந்து எப்படி பாகிஸ்தானை அணுகுவது என்பது இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலக நாடுகள் அனைத்திற்குமே ஒரு சிக்கலாகத்தான் இருந்தது. ஏன்னா இதில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டேனியல் பேர்ல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க செய்தியாளர் ஒருத்தர், அதுவும் குறிப்பாக பயங்கரவாத குழுக்களை தொடர்பாக பாகிஸ்தானில் வந்து ஆய்வு நடத்தி கொண்டிருந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தரும் வந்து இந்த குழுக்களால் கடத்தி கொல்லப்படுகிறார். அதனால் இந்த இரட்டை நிலைப்பாடு என்பது வந்து இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கே வந்து ஒரு சவாலாகத்தான் அப்பிருந்து இருந்து கொண்டிருக்கிறது. ஓகே, இப்போ இந்தியாவுக்கு பாகிஸ்தானோட பிரச்சனை, இந்த காஷ்மீர் சார்ந்த விஷயங்கள், அது எப்போ இருந்து அது தொடங்குது, எப்போ தீவிரமாகுது? காஷ்மீர் பிரச்சனை நம்ம எல்லாருமே அறிந்திருப்போம். 47 ஒரு தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக தான் பாகிஸ்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனை என்பது 80களில் இந்த ஆப்கானிஸ்தானிலிருந்து திரும்பி வரக்கூடிய முஜாஹிதீன்கள், ஆப்கானிஸ்தானில் சோவியட் ஆதரவாக இருந்த அரசை வீழ்த்தி அங்கே ஒரு தாலிபான் ஆட்சியையும் அமைத்து அங்கிருந்து மீண்டும் பாகிஸ்தானை நோக்கி வரக்கூடிய இந்த போராளிகள் எப்படி காஷ்மீர் பிரச்சனையும் வந்து ஒரு இன்னொரு பிரச்சனையாக பார்க்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகளுக்குள்ள ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை வந்து உள்ளே கடத்தி எப்படி அந்த பிரச்சனையுடைய வடிவத்தை வேறு விதமாக கொண்டு போகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. 90களிலிருந்து பார்த்தீங்கன்னா 90களிலிருந்து அங்கே ஜனநாயக ரீதியாகவும் காஷ்மீரில் தேர்தல் நடந்த முறைகேடுகள் நிறையா இருந்த காரணத்தினால் இந்த ஆயுத குழுக்களுக்கும் ஒரு ஆதரவு என்பது பெருமளவில் பெருகுகிறது. இந்த ஆயுத போராட்டம் என்பது காஷ்மீரில் 90களில் மிக அதிகமாக இருந்த ஒரு காலகட்டமாக நம்ம பார்க்க முடியுது. 2000 அது இருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை இந்த பயங்கரவாத குழுக்களை ஆதரிப்பது என்பது ஒரு லோ காஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. பட் ஆனால் தொடர்ச்சியாக வந்து இந்த காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தான் வந்து இந்த தீவிரவாதிகளை வந்து ஆதரிச்சுட்டே வந்திருக்காங்க, ஆதரிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. கிராஸ் பார்டர் டெரரிசம் என்பது கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கிறது. உளவுத்துறை ரீதியாக கிடைக்கக்கூடிய நிறைய தகவல்களில் பார்க்கும் பொழுது பல குழுக்கள் வந்து அங்கே பயிற்சி பெற்று எல்லையை கடந்து இந்த இந்தியாவிற்குள் நுழைகிறார்கள் அப்படிங்கிற ஒரு இதையும் 2008 வரைக்குமே நம்ம பார்க்க முடியும். ராணுவத்தினுடைய பயிற்சி அது ராணுவத்தினுடைய பயிற்சியா இல்லை ராணுவத்தினுடைய ஆதரவோடு இருக்கக்கூடிய பயிற்சியா அப்படிங்கிறது நேரடியாகவா இல்லை மறைமுகமாகவா அப்படிங்கிற ஒரு வேறுபாடும் பல இடங்களில் இருக்கிறது. ஏன்னா பல இடங்களில் ராணுவம் சொல்லக்கூடியது என்னன்னா, நாங்கள் இவர்களை ஆதரிக்கவில்லை,
ஒரு பிளாசிபிள் டினையபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அவர்கள் பின்னாடி பேக்ரவுண்டில் ஆதரித்தாலும் கூட வெளியே வந்து நாங்கள் ஆதரிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை தான் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள்.